வாசிக்கலாம். வழக்கமாக நாம் வாசிக்கக்கூடிய வேதிய சத்திய வசனத்தை மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 37வது வசனத்தை. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஆமேன். ஆமேன். பிரியமானவர்களே, நாம் எல்லா கூடுகையிலும் இந்த வசனத்தை அழுத்தம் திருத்தமாக வாசிக்க சொல்லி கேட்கிறோம். இந்த வசனம் உங்கள் இருதயத்தில் ஆழமாக பதிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நமக்கு இந்த வசனத்தின் அர்த்தமும் நன்றாக புரிந்திருக்கும். ஏனென்றால் இதை முன்னுதாரணமாக வைத்துத்தான் நாம் செயல்படுகிறோம். என் கர்த்தர் எதை சொல்லி வைத்திருக்கிறார், என் கர்த்தர் எதை செய்ய சொன்னார், நான் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை மிகவும் உள்ளம் உணர்ந்தவர்களாய் நாம் இந்த வீட்டு சபையிலே கூடியிருக்கிறோம். அதனால் கர்த்தர் எதை பேசி வைத்திருக்கிறார் அதை மாத்திரமே நான் பேச வேண்டும், எதை செய்ய சொன்னார் அதை மாத்திரமே நான் செய்ய வேண்டும் என்கிற அந்த உணர்வு நமக்கு இருக்கிற பட்சத்தில் தான் நாம் இந்த வீட்டு சபையிலே இன்னும் ஆணித்தரமாக நிலை ஊன்றி இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் வசனங்களை ஏதோ காதால் கேட்டு ஒரு மணி நேரம் இந்த வசனங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு இருப்பதால் மாத்திரம் நாம் பரலோகம் சென்று விட முடியுமா? இல்லை, வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நபர்கள் வீட்டு சபையில் இருந்துவிட்டால் மாத்திரம் நாம் பரலோகத்திலே பயணிக்க முடியுமா? இல்லை. வசனத்தை எந்த அளவிற்கு நாம் கை கொள்கிறோமோ, வசனத்தை எந்த அளவிற்கு நான் அதற்கு மரியாதை கொடுத்து அதன்படி செயல்படுகிறேனோ, வசனம் சொல்வது போல என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்பது பழைய ஏற்பாட்டு வசனம். புதிய ஏற்பாட்டிலும் நான் சொன்ன வசனமே உங்களை நியாயந்திருக்கும் என்றெல்லாம் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனால தேவன் எதை நமக்கு சொல்லி வைத்திருக்கிறாரோ அதை நாம் அப்படியே பின்பற்ற வேண்டும். அதில் சமரசம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. சரி, கடந்த நாட்களிலே நாம் நித்திய ஜீவனை குறித்து நமக்கு நிச்சயம் இருக்கிறதா என்கிற காரண காரியங்களை குறித்து வேத சத்தியம் எதை சொல்லிக் கொண்டு வருகிறது என்பதையெல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே ஒன்று, நாம் ஆராதிக்கிற தேவனாகிய அவருடைய நாமத்தின் மேல் வைக்கக்கூடிய விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். நாம் அதை பரலோகத்திற்கு நம்மை நகர்த்தி கொண்டு செல்கிறது. இரண்டாவது, அவருடைய கற்பனைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த கற்பனைகளை நாம் எந்த அளவிற்கு பின்பற்றுகிறோமோ அது நம்மை தேவனிடத்திலே கொண்டு சேர்க்கிறது. மூன்றாவது பார்த்தோம், எதையெல்லாம் விட்டு விலக வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் பார்த்தோம். அப்படி பார்க்கிற அந்த மூன்றாவது பகுதியிலே தொடர்ச்சியாக இன்னும் சில காரியங்களை இந்த நாளில் பார்க்க இருக்கிறோம். சரி, ஒரு வசனத்தை வாசித்து தொடங்கலாம். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புத்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. ஆமென். எவ்வளவு ஆணித்தரமான வசனம் என்பதை இந்த வசனம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19 தான் வாசிக்க சொல்லி கேட்டோம். பிரியமானவர்களே, தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. நன்றாக வசனத்தை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், அப்படி கர்த்தர் அறிந்திருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார்? கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதுதான் அதற்கு முத்திரை. ஆக கிறிஸ்துவின் நாமத்தை அறியாதவர்களை குறித்து இந்த பகுதி பேசவில்லை. கர்த்தர் தம்முடையவர்கள் யார் என்பதை அறிந்திருக்கிறார். அப்படி அறிந்திருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் அவருடைய நாமத்தை சொல்லும் பட்சத்தில் அவர்களிடத்திலே அநியாயம் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்படி ஒரு தேவனை நீங்கள் ஆராதித்துக் கொண்டு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொண்ட பிறகும் அநியாயம் நம்மிடத்துல இருக்குமானால் சற்று யோசித்து பாருங்கள். சில வசனங்களை நாம் வாசிக்க சொல்லி பார்க்கலாம். யோபு புத்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். ஆமென். ஆமென். எதை
இங்கே யோபிட இடத்திலே சிலர் பேசும் பொழுது, அவருடைய நண்பர்கள் பேசிக்கொண்டு வரும் பொழுது யோபு சொல்கிறான், நான் கண்டிருக்கப்படி, ஐயா, உலகத்திலே நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது. எதை உழுகிறார்கள்? அநியாயத்தை உழுது தீவனையை விதைக்கிறார்கள். உழுவது அநியாயம் என்றால் அதில் விதைக்கக்கூடிய பொருள் என்னவாக இருக்கிறது? விதை. அது தீமையாக இருக்கிறது. அப்போ அறுக்கக்கூடிய விஷயமும் அப்படித்தானே இருக்கும் என்று அவன் சொல்கிறான். நான் புதிய உடன்படிக்கையில் வீட்டு சபையில் இருந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு வசனங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறது. நான் ஆக அதற்குள்ளதான் நான் பயணிக்க வேண்டுமே தவிர, எனக்கு தெரிந்திருக்கிற விஷயத்தை நான் அசட்டை பண்ணக்கூடிய நபராக, இன்னும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய காரியத்தில் நான் தெளிவு பெற முடியாத நபராக இருக்கிறேன் என்றால், நான் செய்ய வேண்டியது என் கையில் இருக்கக்கூடிய வேதாகமத்தை இன்னும் ஆழமாக உழ வேண்டியது இருக்கிறது. ஆனால் நான் உழுகிறது எங்கே? அநியாயத்தினாலே. நான் சபைக்குள் இருக்கும் போது சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன். ஆனால் வீட்டுக்குள் வந்த பிறகு இன்னும் அநியாயம் தொடர்கிறது. இன்னும் உண்மையை பேச என் இருதயம் மறுக்கிறது. உண்மையை பேசுவதனால் யாராவது என்னை ஏதாவது நினைத்துக் கொள்வார்கள் என்ற வெளி தம்பட்டம் எனக்குள் இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது வீண் பெருமை என்பது எனக்குள் இன்னும் இருக்கிறது. நான் இதை விட்டு விலக வேண்டும். ஆக வசனம் சொல்வது போல, அநியாயத்தை உழுவீர்களேயானால் அதில் விதைக்கக்கூடிய விஷயமும் தீவனையாகத்தான் இருக்கும், அறுக்கக்கூடியதும் அதையே தான் அறுக்கக்கூடிய நிலையாக இருக்கும். தொடர்ந்து யோபு என்ன சொல்கிறான் என்று பார்க்கலாம். யோபு புத்தகம் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 16வது வசனத்தை வாசிக்கலாம். 15-16. அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமுமாய் இருக்கிறான். தேவனுடைய பார்வையில் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமாக இருக்கிறான். அருவருக்கக்கூடிய விஷயம் தேவனுக்கு எது? யோசித்து பாருங்கள். தேவனதை அருவருக்கக்கூடிய காரியமாக பார்க்கிறான், அசுத்தமாக பார்க்கிறான். யாத்திரையாகும் புத்தகம் 20ஆம் அதிகாரத்திலே அங்கே 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது உலகம் முழுக்க அனைவருக்கும் தெரிந்திருக்கும். பாரம்பரிய சபை என்று சொல்லக்கூடிய மார்தட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம், வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழ் நீரிலும் எனக்கு ஒப்பாக ஒரு சிலையோ ஓவியத்தையோ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அப்படி உண்டாக்கினால் அதை நீ வணங்கவோ அதை நமஸ்கரிக்கவோ அதற்கு ஊழியம் செய்யவோ கூடாது என்று சொன்ன கர்த்தர். வாசித்து பார்க்கலாம் அந்த பகுதியிலே. இங்கே யோபு புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலே ஒரு கையை வைத்துக் கொண்டு யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கலாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். ஆமேன். ஆமேன். என்ன சொல்லிக் கொடுக்கிறது? எது அநியாயம்? கவனித்து பாருங்கள். கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார், அநியாயம் தண்ணீரை போல ஓடுகிறது, அது அருவருப்பு என்று அவர் சொல்லுகிறார். யோபு மூலமாக பேசுகிற விஷயத்தை கவனித்து பாருங்கள். அதைத்தான் உங்களுக்கு யாத்திராகம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 10 கட்டளையில் இருந்து வசனத்தை காட்டிக் கொடுக்கிறேன். தேவன் அதை அருவருக்கக்கூடியவர். சிலை தனக்கு ஒப்பாக நீ அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நான் என்னவாக மாறுகிறேன்? அப்படி செய்தால் எரிச்சல் உள்ள தேவனாக மாறுகிறேன். இரண்டாவது, அதை நீ செய்தால் என்ன ஆகிறது? என்னை பகைக்கிறவர்களாக நீ மாறிவிடுகிறீர்கள். எனக்கு ஒப்பாக ஒரு சிலையோ ஒரு ஓவியத்தையோ நீ உனக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற என்றால், ஒரு சொரூபத்தை உண்டாக்குகிறீர் என்றால், முதலாக என்ன ஆகிறது? அது தேவனுக்கு பகையை உண்டாக்குகிறது, எரிச்சலை உண்டாக்குகிறது. அதனால்தான் சொல்லுகிறார், எனக்கு நீ பகையை உண்டாக்குவீர்கள் என்றால் அது யார் உண்டாக்குறானோ அவனுடைய தலைமுறையாக என்னவாக மாறுகிறது? 3-4 தலைமுறைக்கு அது சாபமாக மாறுகிறது என்று வேதம் பதிவு செய்கிறது. இது அநியாயம். ஆனால் இன்றும் நாங்கள் சிலை வணக்கம் செய்யவில்லை என்று மார்தட்டி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வழங்குவது சொரூபம் என்று சொல்லுகிறார்கள். தமிழிலே அதற்கு எத்தனை வார்த்தைகள் இருக்கிறது. இவர் வைத்திருக்கக்கூடிய புகைப்படங்களை கண்டுபிடித்து பாருங்கள். ஆக அநியாயத்தை விட்டு விலக கடவன். இயேசு என்கிற நாமத்தை சொல்லிக் கொண்டு இன்னும் அநியாயம் இருக்கிறது. இது ஒரு பாரம்பரிய சபை என்பதுதான் உங்களுக்கு காட்டிக் கொடுத்தேன். ஆனால் வீட்டு சபைக்கு வந்த பிறகு இன்னும் அநியாயம் இருக்கிறதே. எப்படி? இங்கேயும் ஆறுகோல் ஓடிக்கொண்டிருக்கிறதே.
பெருமை என்கிற அநியாயம் இருக்கிறது. ஏனென்றால் யாக்கோபு புத்தகம் எழுதும் பொழுது கூட அங்கே வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அது அநியாயம் தானே, அது நியாயம் இல்லை அல்லவா? ஒன்று நியாயம் இருந்தால் அங்கு அநியாயம், கிரமமாக இருந்தால் அங்கே அக்கிரமம். இப்படி தேவன் நியமித்த நீதியை செய்கிற மனிதன் அங்கு இல்லை. அப்போ அங்கே அநியாயம் தொடர ஆரம்பிக்கிறது. சபைக்குள்ளே வசனத்தை நன்றாக கேட்டுவிட்டு வீட்டிலே வந்து இன்னும் கணவன் மனைவி சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் அது தேவனுக்கு நேராக என்னவாக மாறுகிறது? யோசித்து பார்க்க வேண்டும். வசனத்துக்கு நான் இன்னும் கீழ்ப்படியவில்லை, ஆக அநியாயத்தை விட்டு விலக வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அது அநியாயம், நீ உங்கள் கையிலே விட்டு விடுகிறேன். எது நியாயமாக இருக்கிறது, எது தேவனுக்கு சரியாக இருக்கிறது, எது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது, நீங்களே யோசித்து பாருங்கள். பிள்ளைகளை வளர்க்கிற காரியத்திலா, வீட்டிலே வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் செலவு செய்கிற விஷயத்திலா, இல்லை நீங்கள் பழகிற இடத்தில், வேலை பார்க்கிற இடத்தில் எப்படி தேவனை மகிழ்ப்படுத்துகிறீர்கள் என்ற விஷயத்திலா, நீங்களே தான் முடிவு செய்ய வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 82ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சிணியம் பண்ணுவீர்கள்? ஆமென். எப்படி சொல்லிக் கொடுக்குது? நன்றாக கவனிங்கள் அந்த வசனத்தை. 82ஆம் சங்கீதம் 2வது வசனம். எதுவரைக்கும், அப்படித்தான் ஆரம்பிக்கிற வசனம். எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சணியம் பண்ணுவீர்கள்? வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, பிரஜாதி மார்க்கத்தாரோடு நீங்கள் இணைக்கப்படாதிருங்கள், அந்நியகத்தோடு நீங்கள் இணைக்கப்படாதிருங்கள் என்றெல்லாம் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. இன்னும் கிறிஸ்துமஸ், நியூ இயர் என்ற பெயரிலே, மற்ற பிரஜாதி பண்டிகைகள் என்ற பெயரிலே இன்னும் நான் களவாடுகிறேன், கலப்பு செய்கிறேன். இன்னும் சமூக நீதி என்கிற பெயர்களே, பொது உடைமை என்கிற பெயர்களிலே கர்த்தரை இன்னும் நான் என்ன செய்கிறேன்? அவரை வெறுக்க வைக்கிறேன். இதைத்தான் வசனம் சொல்லுகிறது. இன்னும் எதுவரைக்கும் ஐயா நீங்கள் அநியாயத்தை தீர்ப்பாக செய்து கொண்டிருப்பீர்கள்? இதெல்லாம் உலக நீதி. சகோதரனே, இந்த இடத்தில் நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும். இவர்கள் மத்தியில் வாழும்போது இப்படித்தான் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்ள வேண்டும். அட்ஜஸ்ட் செய்து கொண்டிருந்த லோத்துவிற்குத்தான் அங்கு அடி உழுந்தது. கவனித்து பார்க்க வேண்டும். பசுமையை நோக்கி சென்றான், செழிப்பை நோக்கி சென்றான் லோத்து. ஆனால் அதற்கு அந்த செழிப்புக்குள் தான் இருந்தது சோதோம் கொமோரா என்கிற பயங்கரம். நாம் இதையெல்லாம் சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆக வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நமக்கு அநியாயத்தை விட்டு விலக வேண்டும் என்பதுதான் முத்திரை. அப்போ இன்னும் அநியாயம் எங்கெங்கு காணப்படுகிறது, என் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எங்கு இருக்கிறது, நாம் சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டிய தருணம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் நீங்கள் உங்களுக்குள்ளே புத்தி சொல்லுங்கள் என்றுதான் வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. இது புத்தி சொல்ல வேண்டிய தருணம். வசனம் தெரிந்து விட்டது ஐயா, ஆனால் இன்னும் அநியாயமும் அக்கிரமும் இருந்து கொண்டு இருந்தால், பரிசுத்தம் இல்லாமல் இருந்தால் எப்படி நான் தேவனை தரிசிக்க முடியும்? தொடர்ந்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். ஆமென். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. அநியாயத்தின் மூலமாக நீங்கள் சம்பாதித்திருக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு ஒன்றுக்கும் உதவாது. நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. உலக பிரகாரமாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த வசனத்தின் மூலமாக அநியாயத்தின் மூலமாக சம்பாதித்த எவையும் நிற்காது. ஆனால் ஆவிக்குரியதாக நீங்கள் யோசித்து பாருங்கள். அநியாயத்தின் மூலமாக நீங்கள் இன்னும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு இது போதும். 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் பதிவு செய்கிறது. போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வேதம் பதிவு செய்கிறது. எது மிகுந்த ஆதாயம்? போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தி, தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயம். எப்படி பயப்பட வேண்டுமாம்? வாசித்து பாருங்கள். எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம், மன்னிக்க வேண்டும், ரோமர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். எப்படி கீழ்ப்படிய வேண்டும்? நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, நான் தவறு செய்தால், நான் குற்றம் செய்தால், தேவனுக்கு விரோதமாக அநியாயம் நடந்து கொண்டால் என்ன வரும்? நியாய தீர்ப்பு வரும். அது மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தம் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். தேவன் சொன்னார் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் அப்படித்தான் அதை செய்ய வேண்டும். அப்போ நியாய தீர்ப்புக்காக நான் கீழ்ப்படிவதை விட இங்கே பூமியிலே வாழும் பொழுது அது மனசாட்சி நிமித்தமான கீழ்ப்படிதலாக இருக்கிறதா? நான் அநியாயத்து நிமித்தம் எதையெல்லாம் செய்தேன், எதையெல்லாம் சேர்த்து வைத்தேன்,
நீங்கள் ஒவ்வொரு விஷயமாக வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நமக்கு இது மிக மிக முக்கியம். நாம் எல்லாவற்றையும் விட்டு தான் வந்திருக்கிறோம் இங்கே. அதுதான் உண்மை. நாம் அது எதையும் விடவில்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வசனம் சொல்கிறது, இன்னும் ஏதாகிலும் இருக்கிறதா என்றால் நீங்கள் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தர் என்றுதான் வேதம் சொல்கிறது. சத்தியத்திலே ஒரு பொய்யும் இல்லை என்றுதான் சொல்கிறது. எது ஒரு பொய்யும் இல்லை என்றுதான் சொல்கிறது. அங்கு எந்த இடத்திலும் எப்படி தேவனுடைய வசனத்துக்கு நாம் அட்ஜஸ்ட் செய்து கொள்ள கூடாது என்றுதான் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கும் பொழுது நான் இன்னும் அநியாயத்தை வைத்துக் கொண்டிருப்பேன் என்றால் இது தேவன் எதிர்பார்க்கிற காரியமா? இல்லை. தொடர்ந்து நீதிமொழிகள் புத்தகம் 22வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான், அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒளியும். என்ன சொல்லிக் கொடுக்கிறது அந்த வசனம்? மீண்டுமாக வாசிக்கலாம். அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான், அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒளியும். ஆக வசனம் சொல்லிக் கொடுக்கும் பொழுதெல்லாம் அதை கூர்ந்து நாம் கவனிப்பது என்பதை தாண்டி அதை நடைமுறையில் எந்த அளவிற்கு பின்பற்றுகிறோம் என்பதுதான் மிக முக்கியம். நான் இன்று இத்தனை மணிக்கு கூடுகை இருக்கிறது என்று நான் வந்துவிட்டேன் என்றால் அதில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வசனத்தையும் நான் கூர்ந்து கவனிக்க வேண்டும். என் காதுகள் திறந்திருந்து என் இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு பக்குவப்படுத்திக் கொண்டு வேற எதை குறித்தும் நாட்டம் இல்லாமல் வசனம் 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 என்கிற ஒரு விதைப்புக்குள்ளே நாம் வந்திருப்போம் என்றால் அங்கே விழக்கூடிய எல்லா வசனமாகிய விதைகளும் முளைக்க ஆரம்பிக்கும். வசனங்கள் அத்தனையும் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். யோபு 15ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை. அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான், அவர்கள் கர்ப்பம் மாயை பிறப்பிக்கும் என்றான். ஆமென். அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான், அவர்கள் கர்ப்பம் மாயையை பிறப்பிக்கும் என்றான். ஆக அநியாயத்தை நாம் இன்னும் உழன்று கொண்டும் தேவன் கொடுக்கிற அந்த அநியாய விஷயத்திலிருந்து தேவன் தருகிற அந்த பரிசுத்தத்திலிருந்து நான் மீறி இவையெல்லாம் ஒரு பெரிய காரியமே இல்லை என்கிற நிலைக்குள் என் இருதயத்தை செலுத்தி கொண்டிருந்தால் அக்கிரமத்தை அவன் பெறுகிறான், அது கர்ப்பம் தரிக்க ஆரம்பிக்கிறது. இதைத்தான் யாக்கோப்பு சொல்லிக் கொடுக்கிற 1ஆம் அதிகாரத்திலே அவனவன் தன் சுய இச்சையால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான், பாவம் கர்ப்பம் தரித்து மரணத்தை கொண்டு வருகிறது என்று அவன் பதிவு செய்கிறான். பிரியமானவர்களே, ஏதோ கடமைக்காக வசனத்தை வாசிப்பது, வசனத்தை நாம் கேட்பது, வசனத்தை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பது காரியம் அல்ல. ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்திற்குள்ளே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வீட்டு சபை மற்றவர்களுக்கு 100% எடுத்துக்காட்டாக இருக்கிறது. கட்டட சபை என்கிற பெயரிலும் பாரம்பரிய சபையிலும் இருக்கக்கூடிய இன்று கிட்டத்தட்ட 50,000 சபைகளுக்கு மேல் இருக்கிறது. 50,000 சபைகள் பிரிவுகள் இருக்கின்றன. அவர்களுக்கு முன்னதாக நாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்திலே நாம் இல்லை. அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளை என்பதை மறந்துவிட வேண்டாம். என்றால் நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொன்னவர் பழைய ஏற்பாட்டிலே ஒரு வார்த்தையை புதிய ஏற்பாட்டிலே மாற்றி சொல்கிறார். எப்படி? நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தர், அதனால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள். ஆக எல்லா காரியத்திலும் பரிசுத்தமாக இருக்கிறேனா என்பதுதான் நாம் அநியாயத்தை விட்டு விடுவதற்கு சரியான முத்திரையாக இருக்கிறது. தொடர்ந்து ஏசாயா புத்தகத்திலிருந்து சில வசனத்தை பார்க்கலாம். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் மூடத்தனத்தை பேசுகிறான், அவன் இருதயம் அநியாயத்தை நடப்பிக்கும். அவன் மாயம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் விபரீதம் பேசி பசியுள்ள ஆத்துமாவை வெறுமையாக வைத்து தாகமுள்ளவனுக்கு தாகம் தீர்க்காதிருக்கிறான். ஆமென். ஆமென். மூடத்தனத்தை பேசுகிறான், அவன் இருதயம் அநியாயத்தை நடப்பிக்கும். குருடனுக்கு வழிகாட்டினால் இருவரும் எங்கே விழுவார்கள்? சிந்திக்க வேண்டும். அவன் கர்த்தருக்கு விரோதமாய் விபரீதம் பேசி, யாருக்கு விரோதமாக? கர்த்தருக்கு விரோதமாக விபரீதம் பேசி பசியுள்ள ஆத்துமாவை வெறுமையாக வைத்திருக்கிறார். இதற்கெல்லாம் விளக்கம் நாம் தருவதற்கல்ல. நடைமுறை வாழ்க்கையில் நாம் எந்த அளவிற்கு தேவ தரிசனத்திற்கு முக்கியத்துவம் தருகிறோம் என்பதுதான் இங்கே முக்கியம். யாருக்கு விரோதமாக அவர்கள் விரோதமாக பேசுகிறார்கள்? கர்த்தருக்கு விரோதமாக விரோதம் பேசுகிறார்கள்.
ஆக வசனம் சொல்லும் பொழுது நம் இருதயத்தை அவை குத்துகிறதா? ஏனென்றால் அன்று பேதுரு பேசிய பொழுது கிட்டத்தட்ட ஒரு 17 நாட்டிலிருந்து வந்தவர்கள் எருசலேமிலே கூடியிருந்தார்கள். அங்கே பேதுரு பேசிய பொழுது அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லுகிறது, அவர்கள் இருதயம் குத்தப்பட்டவர்களாய், பேதுருவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஏன் இருதயம் குத்தப்பட வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும் என்று அவன் சொல்லிக் கொடுக்கிறான். நீங்கள் அப்படிப்பட்ட அந்த தேவனைத்தான் என்ன செய்தீர்கள்? கொலை செய்தீர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறான். ஆக இவரைத்தான் நாங்கள் கொலை செய்து விட்டோமா என்கிற ஆதங்கம், வருத்தம், ஒரு மனம் திரும்புதல் அங்கே இருக்கும் பொழுதுதான் அங்கே அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்போஸ்தலர் 2:38 பேதுரு பதிவு செய்கிறான், நீங்களோ மனம் திரும்பி. ஆக மனம் திரும்புங்கள் என்று சொன்னால் சிலருக்கு கோபம் வருகிறது. மனம் திரும்புங்கள் என்று சொன்னால் சிலருக்கு வருத்தம் வருகிறது. மனம் திரும்புங்கள், உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் நீங்கள் 19-20 வாசிப்பீர்கள் என்றால் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஐயா, உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் அதற்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது வேதம். அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறோம். ஆக மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் சகோதர சகோதரிகள் சிலர் கோபித்துக் கொள்கிறார்கள். இங்கே மனிதன் பேசுகிற காரியம் அல்ல, வேதம் எதை சொல்லிக் கொடுக்கிறதோ அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறோம். ஆக மனம் திரும்புவது என்பது என்னுடைய காரியம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லிக் கொண்டு நான் அநியாயத்தில் உழன்று கொண்டிருப்பேன் என்றால் அது எந்த அளவிற்கு பொருத்தமாக இருக்கும்? ஏசாயா சொல்வது போல 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்வது போல, கர்த்தருக்கு விரோதமாகத்தான் அவர்கள் பேசுகிறார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாகத்தான் அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். இதுதான் நடைமுறை வாழ்க்கை. ஆனால் வசனம் சொல்கிறது, நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால்தான் தேவனை தரிசிக்க முடியும் என்று பதிவு செய்திருக்கிறது. பரிசுத்தமானதை தேட ஆரம்பிக்கிற எந்த நபரும் வாயிலே முறுமுறுப்பு இருப்பது இல்லை. இங்கே வாசித்து பாருங்கள் இந்த வசனங்களையும். ரோமர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். எப்படியாம்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா அவபக்தி. தேவபக்தி எங்கு, அவபக்தி எங்கு இருக்கிறது? தேவபக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு சிலர் என்ன செய்கிறார்கள்? அதன் மூலமாக வரக்கூடிய லாபத்தை மறுதளிக்கிறார்கள். வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, அந்த அநியாயத்துக்கு விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று சொல்லிக் கொடுக்கிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே, ஆமாம், வேதவசனம் சொல்லிக் கொடுக்கிறது, புதிய உடன்படிக்கையிலே நீங்கள் எல்லோரும் அன்பு செய்ய வேண்டும். பழசை புதுசை அவர் மாற்றிக் கொடுக்கிறார். புதிய உடன்படிக்கையிலே உங்களிடத்திலே எதிரியாக இருந்தால் அவரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. பழைய ஏற்பாடு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அதை மாற்றிக் கொடுக்கிறார் கர்த்தர். பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய தசமபாகம் புதிய ஏற்பாட்டில் இல்லை என்று சொல்லிக் கொடுக்கிறது. நியாயப்பிரமாணத்தை சிலுவையிலே முடித்தார். கலாத்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10-13 வாசிப்பீர்கள் என்றால், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடியால் கிறிஸ்துவானவன் நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டங்களுக்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்றுதான் எழுதியிருக்கிறது. ஆக இவையெல்லாம் புதிய உடன்படிக்கையில் இல்லை என்று சொன்னால் இது அநியாயம்தான். அநியாயம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. நியாயப்பிரமாண போதகர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறார்கள், கிறிஸ்து விட்டு பிரிந்து போனீர்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக சத்தியத்தை என்ன செய்கிறார்கள்? இது அநியாயத்தினால் அடக்கி வைக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் மீது தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். அதே ரோமருக்கு எழுதின புத்தகம் 28ஆம் வசனத்திலிருந்து 32 முடிய வாசிக்கலாம். தேவனை அறியும் அறிவு அவர்களுக்கு தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் பிராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தையுள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய்
பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய். ஆமென். 32 வரை வாசி. உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பு இல்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமென். பிரியமானவர்களே, இந்த வசனம் ஒரு நீண்ட நெடிய வசனம் தான். ஆனால் அநேக காரியங்கள் அவைக்குள்ளே புதைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இயேசுவை எந்த அளவிற்கு அறிந்து வைத்திருக்கிறோம் என்பதை தாண்டி இங்கே வசனம் சொல்கிறது, நீங்கள் தொடர்ச்சியாக இந்த 1ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால் அநேக காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாசிக்கப்பட்ட வசனம் நமக்கு சொல்லிக் கொடுப்பது, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனது இல்லாது இருந்தபடியால். யாருக்கு? தேவனை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாதவர்களுக்கு, கர்த்தரை குறித்த ஞானம் இல்லாதவர்களுக்கு. அப்படி இல்லை என்றால் அங்கு என்ன நடக்கிறது கவனியுங்கள். தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்து விடுவார். நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் புத்தகம் 10:5 சொல்கிறது, கிறிஸ்துக்கு விரோதமாக எழும்புகிற எந்த மேட்டிமையான எண்ணத்தையும் நான் சிறைப்படுத்துகிறேன், கிறிஸ்துவுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆக நான் கிறிஸ்துவின் சிந்தையாக இல்லை என்றால், தேவனை அறிகிற அறிவை உடையவனாக இல்லை என்றால், அங்கு தேவன் என்ன செய்கிறாராம்? அவர்களுக்கு கேடான சிந்தைக்கு அவர்களை ஒப்புக் கொடுக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் சொல்லுகிறோம், நீங்கள் கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களோடு எப்பொழுதும் ஐக்கியமாக இருங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் ஆவி உடைய நபர்களோடு, வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நாம் அநேக நேரங்கள் தவறுகள் செய்யக்கூடியவர்களாக இருப்பதில்லை. நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக பயம் நிறைந்தவர்களாகத்தான் இருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட சில நேரங்களிலே தவறு செய்யும் பட்சத்தில் அதை கண்டிக்கக்கூடிய, அதை மாற்றி நடக்கக்கூடிய, வசனத்தை சொல்லக்கூடிய நபர்களோடு நம்முடைய ஐக்கியம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். தொடர்ந்து வசனம் என்ன சொல்கிறது? அந்த தேவனை அறியாத, தேவனை அறிந்து கொள்வதற்கு முற்படாத நபர்களை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு பெரிய ஒரு பட்டியலையே தேவன் கொடுத்திருக்கிறார். எப்படியாம்? அவர்கள் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லாத அவர்கள் என்ன செய்வார்களாம்? சகலவித அநியாயத்தினால் இருக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். சகலவித அநியாயத்தினால். நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். நாம் இந்த முதல் வசனத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19. தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் வைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதை தெரிந்து கிறிஸ்து நாமத்தை சொல்லுகிற அப்படிப்பட்டவர்கள் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும் என்பதுதான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த விலகுவதில் இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடுவை குறித்து பார்க்கும் பொழுது அநியாயம் எங்கெங்கள் தான் இருக்கிறது என்பதை பார்த்து வருகிறோம். அப்படித்தான் இங்கு ரோமர் புத்தகத்துக்கு எழுதும் போது பவுல் சொல்லக்கூடிய காரண காரியத்தை பார்த்து வருகிறோம். ஆக தேவனை அறியக்கூடிய அந்த அறிவு அவர்களுக்கு இல்லாத பொழுது அவர்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்கள்? அநியாயத்தில் சகலவித அநியாயம் செல்ல ஆரம்பிக்கிறார்கள். 2வது, அநியாயம் அங்கே வருமானால் அங்கே வேசித்தனம் வர ஆரம்பிக்கிறது, துரோகம் வர ஆரம்பிக்கிறது. அநியாயத்தின் பட்டியலை கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்து பொருளாசை வருகிறது. குரோதத்தினால் அவர் நிறையப்படுகிறார்கள். அப்படி அந்த குரோதம் உள்ளுக்குள்ளே பகை உணர்வு வருமானால் பொறாமை வர ஆரம்பிக்கிறது. பொறாமை வந்தால் கொலை செய்ய ஆரம்பிக்கிறோம். இயேசுவை எப்படி செய்தார்கள்? தேவனை பொறாமையினால் கொன்றார்கள் என்றுதான் வசனம் சொல்கிறது. ஆக அங்கே பொறாமை, வாக்குவாதம் வர ஆரம்பிக்கிறது, வஞ்சகம் வர ஆரம்பிக்கிறது, வன்மம் நிறைந்தவர்களாய் அவர்கள் மாறி விடுகிறார்கள். வன்மம் வந்த பிறகு என்ன மாறுகிறது? அவர் இருதயம் அடுத்தவர்களை குறித்து குறை பேச ஆரம்பிக்கிறார்கள், அவதூறு பண்ணுகிறார்கள். அப்படி அவதூறு பண்ணும் பட்சத்திலே அது தேவனுக்கு எதிரான ஒரு பகையாக மாறுகிறது. தேவனையே எதிர்க்கிறவர்களாக இருந்தால், நான் வானத்துக்கு ஏறுவேன், சிங்காசனத்தை அமைப்பேன் என்று சொன்னானே, அவனுக்கு என்ன பெயர்? அகந்தை உள்ளவனாக மாறுகிறான். அகந்தை வருமானால் நான் எதையும் செய்யக்கூடிய வீம்புக்காரனாக மாறிவிடுகிறேன். எதையும் செய்யக்கூடியதாக இருந்தால், எதையும் பேசக்கூடிய பொல்லாத இருதயம் எனக்கு வந்து விடுகிறது. பொல்லாத இருதயம் வந்துவிட்டால் நான் சிபாவ அன்பு மாற்றப்பட்டு பெற்றோருக்கு மாத்திரமல்ல, எந்த சொல்லும் யாருக்கும் கீழ்ப்படியாத நபராக மாறிவிடுகிறேன். அதனால் எனக்குள் தேவன் கொடுக்கிற அந்த இயல்பான அந்த உணர்வு இல்லாமல் போய்விடுகிறது. உடன்படிக்கை மீற ஆரம்பிக்கிறேன். அன்பு என்கிற உடன்படிக்கை சுபாவமே இல்லாத நபராக மாறுகிறேன், இரக்கம் இல்லாதவராக மாறுகிறேன். காரணம், எனக்குள் இரக்கமே இல்லை.
நான் எப்படி இணங்க ஆரம்பிப்பது? காரணம், இந்த வசனத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அவன் 32ஆம் வசனத்திலே அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறான். ஏனென்றால் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும் என்பதுதான் முத்திரையாக இருக்கிறது. 32 சொல்லிக் கொடுக்கிறது. ரோமருக்கு எழுதும் போது 1ஆம் அதிகாரம் 32, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரர்களாக இருக்கிறார்கள். நாம் கவனிக்க வேண்டிய வசனம் இந்த இடத்தில் இருக்கிறது. ஆக அநியாயம் எங்கு கொண்டு செல்கிறதா? மரணத்திற்கு கொண்டு செல்கிறது. தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும், ஐயா பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது, பெருமையாக இருக்கக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாதெல்லாம் தெரிந்திருந்தும் அவர்கள் இதை செய்கிறார்கள் என்றால் அங்கே மரணத்தை தவிர வேற என்ன பிறப்பிக்க முடியும்? அது மாத்திரமல்ல, ஒரு வார்த்தையை பவுல் இன்னும் கூட்டிச் சொல்கிறான். அவைகளை செய்கிறவர்கள் தாங்கள் செய்கிறது மாத்திரமல்ல, அப்படி செய்கிற மற்றவர்களை கொடுத்தென பிரியமாய் இருக்கிறார்கள் என்று சொல்கிறது. பிரியமானவர்களே, தேவனிடத்திலே நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டுத்தான் வந்தோம். ஆனால் வந்த பிறகும் கூட இன்னும் கணவனை நேசிப்பதிலே குறைபாடு, மனைவியை நேசிப்பதிலே குறைபாடு, பிள்ளைகளை வளர்ப்பதிலே குறைபாடு இன்னும் காணப்படுகிறது. சபையிலே ஐக்கியத்தில் இருக்கும் பொழுதும் இன்னும் குறைபாடு, இன்னும் உங்களுக்குள்ளே அநியாயம் இருக்கிறது என்று வேதவசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆக எல்லாவற்றிலும் இந்த குறைகள் கூடாது என்றுதான் வேதம் எதிர்பார்க்கு. என்றால் நான் சம்பூர்ணம் உள்ள தேவன் என்று வேதம் நமக்கு பதிவு செய்கிறது. நம்முடைய கர்த்தர் சம்பூர்ணம் உள்ளவர், நான் ஆராதிக்கிற கர்த்தர் முழுமையானவர் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. அவர் அன்பிலே பூர்ணம் இல்லாதவர் அல்ல, அவர் முழுமையான தேவன். அப்படிப்பட்ட தேவனை வீட்டு சபையிலே நாம் ஆராதிக்கும் பொழுது, அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இன்னும் இன்னும் இடத்திலே அநியாயம் இருக்குமேனால் நான் விட்டு விலகுவதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. தொடர்ந்து வாசிக்கலாம் பிரியவர்களே. அதை ரோமருக்கு எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். ஆமென். கவனித்தீர்களா? இப்பொழுதுதான் 1ஆம் அதிகாரம் 32 சொல்கிறது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரர்களாக இருக்கிறார்கள். இங்கே மீண்டுமாக அவன் அதை வலியுறுத்தி எழுதுகிறான். ஏனென்றால் சகோதரியை 7ஆம் வசனத்தை வாசிங்கள். 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆமென். ஆமென். யாருக்கு? சோர்ந்து போகாமல் ஆவியின் கனியை யாரெல்லாம் செய்து கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு அழியாமையும் கனத்தையும் அளிக்கக்கூடிய தேவன் நித்திய ஜீவனையும் கொடுக்கிறார். எதை தேடுகிறீர்கள்? நீங்கள் ஆவியின் கனியை செய்கிறீர்களா என்றால் நீங்கள் தேடுவது எதை? மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறீர்கள். ஆக மகிமையும் கனத்தையும் அழியாமையை தேடக்கூடியவர்கள். அந்த அழியாமை என்ன? நித்திய ஜீவனை உங்களுக்கு தரக்கூடிய தேவன். ஏனென்றால் இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு இதே பகுதியிலிருந்து காட்டிக் கொடுக்கிறேன், வாசித்து பாருங்கள். 4:5 வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 4:5 ரோமர். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. ஆமென். ஆமென். ஆக அநியாயத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது 7ஆம் வசனம் சொன்னது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யுங்கள். நீங்கள் சண்டைக்காரராக இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தால் உங்கள் மேல் கோபாக்கினை வரும் என்று சொன்ன அந்த பவுல் மூலமாக ஆண்டவர் மீண்டுமாக முன்னதாகவே ஒன்றை பதிவு செய்கிறார். எப்படி? தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். நீங்கள் திரும்ப 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 அநியாயத்திலே உழன்று கொண்டு இருப்பதால் தேவன் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் காட்டாமலே இருந்து கொண்டிருக்கிறார். சரி, இன்று தெரிந்து விடுவார், நாளை மாறி விடுவார், நாளைக்கு உண்மையை பேசுவார் என்றெல்லாம் தேவன் நன் மீது வைத்திருக்கக்கூடிய தேவ தயவை என்ன செய்கிறாய்? எப்படி அசட்டை பண்ணுகிறவராய் இருக்கிறாய்? அதான் கேட்கிறது கர்த்தர். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய எப்படி தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவையெல்லாம் என்னவாக இருக்கிறது? ஐஸ்வர்யமாக இருக்கிறது. இந்த ஐஸ்வர்யத்தை நீ அசட்டை பண்ணுகிறாயா? ஐயா, ஐஸ்வர்யம் என்றால் காசு, பணம், காரு, வீடு, மாடி, மனைவி, பிள்ளைகள் அல்ல. இங்கே சொல்லுகிறது, நீ பாவத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய்,
சரி சகோதரர்களே, சகோதரிகளே, ஒன்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடியதல்ல, புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்ட அத்தனை புத்தகம் எதை சொல்லிக் கொடுக்கிறது? பரிசுத்தத்தை சொல்லிக் கொடுக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய 27 புத்தகங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறதாம்? பரிசுத்தம் என்கிற ஒரு வார்த்தையை, பரிசுத்தம் என்கிற ஒரு நிலையை தான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. திரும்ப திரும்ப பேசுகிறது. உங்களுக்கு வேணாலும் போர் அடிக்கலாம். மனம் திரும்புகிற காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருப்போம் என்றால் சிலருக்கு அசட்டை பண்ணக்கூடிய நபராக கூட இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் இதைத்தானே சொல்கிறார்கள் என்று நினைக்கலாம். இல்லை, கர்த்தர் வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அவர் ஆதியாகமம் புத்தகம் தொடங்கி வெளிப்படுத்தும் விசேஷம் வரை அவர் சொல்லுகிற ஒரே விஷயம் மனம் திரும்பு, மனம் திரும்பு என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறது பரிசுத்தத்தை. ஆக இங்கே அதைத்தான் சொல்கிறார். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, எப்படியாம் நீடிய சாந்தத்தை நீ என்ன பண்ணுகிறாய்? ஐஸ்வர்யமாக இருக்கக்கூடிய இவைகளை அசட்டை பண்ணுகிறாய். காரணம், உன் மன கடினமாக இருக்கிறது. இன்னும் கணவனை நேசி என்று சொன்னால் நேசித்துத்தான் ஆக வேண்டும். மனைவியை அன்பு செய்ய வேண்டும் என்றால் அன்பு செய்துதான் ஆக வேண்டும். பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்க வேண்டும் என்றால் கர்த்தருக்குள் தான் வளர்க்க வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறார் வசனம். உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கின நாளிலே உனக்காக கோபாக்கினையை உன் தலையை மேல் குவித்துக் கொள்கிறாயோ? ஏன் இன்னும் பாவத்தை சுமந்து கொண்டு தருகிறாய்? அதை விட்டு விலகு என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தத்தை குறித்து கர்த்தர் எவ்வளவோ பேசி வைத்திருக்கிறார். ஆனால் சிலருக்கு இன்னும் ஏனோ பரிசுத்தத்திற்குள் வருவதற்கு தயக்கம். மனம் திரும்புங்கள் என்று சொன்னால் நம்மை பார்த்து பைத்தியக்காரனாக நினைக்கிறார்கள். இல்லை, வசனம் அதை சொல்லிக் கொடுக்கவில்லை. கர்த்தர் சாதாரணவர் அல்ல. எல்லாவற்றையும் குறித்து கணக்கு கொடுக்கக்கூடிய கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அவர் கணக்குக்கு சரி கட்டக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதற்கு முத்திரையாக இருக்கும் என்றால் நான் அதை செய்துத்தான் ஆக வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம். கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை. அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. ஆமென். என்ன சொல்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது? கவனித்து பாருங்கள். கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25. அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான், ஐயா பட்சபாதமே இல்லை என்று சொல்லிக் கொடுக்கிறது. என்ன இல்லை? பட்சபாதமே இல்லையா? ஆனால் நாம் மனம் திரும்பி விட்டோம் என்றால், இந்த அநியாயத்தை விட்டு நாம் புரிந்து கொண்டு நான் செய்ததெல்லாம் தவறு என்று ஒத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் இன்னொரு வசனத்தையும் நமக்கு வைத்திருக்கிறார். வாசித்து பாருங்கள். 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை. நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஆமென். கொலோசியர் 3:25 சொன்னது, அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை என்று சொன்னது அதே தேவன் தான் 1 யோவான் 1:9 சொல்கிறார், நீங்கள் பாவங்களை ஒத்துக்கொண்டு, ஐயா மகனே மகளே, என் சகோதரனே சகோதரியே, பிரியமானவர்களே, நான் செய்தது அத்தனையும் அநியாயம் தான், நான் செய்ததெல்லாம் பாவம் தான் என்று ஒத்துக்கொண்டு நீங்கள் அவரிடத்திலே வருவீர்கள் எனால் அவர் சொல்லிக் கொடுக்கிறார், பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது அதை நான் மன்னிக்கிறேன், நான் தவறு செய்து விட்டேன் தகப்பனே என்று எப்படி அந்த இளைய மகன் நினைத்தான் அல்லவா? அங்கே அந்த தேசத்தில் அவன் போன தேசத்தில் எல்லாவற்றையும் இழந்து வேச இடத்திலே தன்னை இழந்து போன அந்த மனிதன் உணவு சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இருந்த பொழுது யோசிக்க ஆரம்பிக்கிறான். புத்தி தெளிய ஆரம்பித்திருக்கிறது. நான் செய்தது தவறுதான் என்று அவன் சொல்லும் பொழுது முதல் வார்த்தையை பயன்படுத்துகிறான். நான் பரத்திற்கும் என் தகப்பனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், நான் வணங்குகிற கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்ற உணர்வு வரும் பொழுதுதான் அங்கே மன்னிப்பு கிடைக்கிறது. அங்கே தங்க மோதிரம் அணியப்படுகிறது. அங்கே பெரிய பெரிய சட்டைகள், அவனுக்கு அழகான உடைகள் உடுத்தப்படுகிறது. அது மாத்திரமல்ல, மேல கீத வாத்தியங்களாக வாசிக்கப்படுகிறது. அவனுக்கு கறிவிருந்து சமைக்கப்படுகிறது. மனம் திரும்பும் போதுதான் இது சந்தோஷமாக மாற்றப்படுகிறது. மனம் திரும்பும் போதுதான் பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாக்கப்படுகிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதேதான் இங்கே அநியாயம் செய்கிறவனுக்கு பட்சபாதமே இல்லை என்று சொன்னாலும் கர்த்தர் ஒரு இடத்திலே பதிவு செய்கிறார், ஐயா இந்த அநியாயத்தை எல்லாம் விட்டு இடத்திலே வந்தால் உங்கள் அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு 1 யோவான் 1:9 சொல்கிறது, உன் அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன், உன்னை மன்னிப்பதற்கு.
நான் உண்மையாக இருக்கிறேன், நீதியாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொடுக்கிற கர்த்தர் நம்மிடையே இருக்கிறார். இன்னும் நான் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறேன், என் கணவன் மனைவியை நேசிப்பதிலே, என் சபையை நேசிப்பதிலே, என் உறவுகளை நேசிப்பதிலே இன்னும் அநியாயம் வைத்துக் கொண்டிருக்கிறேன், இன்னும் கோபம் இருக்கிறதா, இன்னும் வருத்தம் இருக்கிறதா, இன்னும் கசப்பு இருக்கிறதா, இன்னும் 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 என்னை தேடிக்கொண்டிருந்தால் வசனம் சொல்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று எழுதிப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 13வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். ஆமென். என்னவாம்? அன்பை குறித்து பேசிக்கொண்டு வரும்பொழுது பவுல் பதிவு செய்கிறான். 4ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீர்கள் என்றால், அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கிணையாது என்று சொல்லிவிட்டுத்தான் 6ஆம் வசனம் சொல்கிறது, அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் அது சத்தியத்திலே சந்தோஷப்படும். அன்பு தானங்க எல்லா இடத்துக்கும். யோசித்து பாருங்கள், ஏன் இந்த அன்பை விட்டோம்? தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று 1 யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பதிவு செய்திருக்கிறது. 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16 சொல்லிக் கொடுக்கிறது, அந்த அன்பான தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட பொழுது தனக்காக, உங்களுக்காக, எனக்காக ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அந்த அன்பின் அடுத்த வழிபாடுதான் அது என்னவா மாறுகிறது? அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். இதுதான் சந்தோஷம். நேசியுங்கள், உங்கள் கணவரை நேசியுங்கள், மனைவியை நேசியுங்கள், பிள்ளைகளை நேசியுங்கள், உங்கள் சபையை நேசியுங்கள். என் கர்த்தரை நேசிக்கிறேன், அதனால்தான் எல்லா அநியாயத்தை நான் விட்டு விட்டேன். இன்னும் அநேகர் மேல் எனக்கு கோபம், கசப்பு இருக்கிறதா? அது அநியாயம், அதை விட்டுவிட வேண்டும் என்கிற அந்த மனநிலை நமக்கு வர வேண்டும். ஏனால் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். புத்தியீனமும் அயுக்தமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. ஆமென். ஆமென். ஆக புத்தியீனமும் அயுக்தமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும். அதாவது வரலாறு இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? இன்னும் பழைய விஷயங்களை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அவை புத்தியீனமான விஷயங்கள், அவைகள் சண்டைகளை தான் பிறப்பிக்கும். அதை அறிந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவைகளுக்கு விலகி இருக்க வேண்டும். நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்றால் நாம் இதுவரை பேசிக் கொண்டிருந்த விஷயங்கள் 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19 ஒரு பகுதியை வைத்துத்தான் இத்தனை வசனங்களை நாம் தேடி பார்த்தோம். ஆக வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, அநியாயத்தை விட்டு விட வேண்டும் என்றால் புத்தியீனமான விஷயங்கள் எங்கு இருக்கிறதோ அங்கே சண்டைகளை அவை பிறப்பிக்கமாக இருக்கிறது, அவைகளை விட்டு விலக வேண்டும் என்றுதான் சொல்லிக் கொடுக்கிறது. 2வது ஒரு பகுதியை பார்க்கலாம். தீத்து புத்தகம் 3வது அதிகாரம் 9-10 வாசிக்கலாம். புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. ஆமென். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். புத்தியீனமான தர்க்கங்களையும் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுதும் சரி, தீத்துவுக்கு எழுதும் போதும் பவுல் மூலமாக ஆவியானவர் பதிவு செய்கிற விஷயம், புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும். இதை சொல்லிவிட்டு கூடவே அவன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான், நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. இன்னும் சொல்லுவார்கள், வெட்டு சபை என்று சொல்லுகிறீர்கள், 1000 பேர் வந்து விட்டால் எப்படி வீட்டிலே கூடுவீர்கள் என்று கேட்பார்கள். அவர்களுக்கு சற்று சிந்திப்பதிலே பிரச்சனை இருக்கிறது போல. 1000 நபர்கள் வந்தால் யோசித்து பாருங்கள், ஏன் 100 பிரிக்க முடியாதா? 50 நபராக பிரிக்க முடியாதா? ஆதித்ய திருச்சபையிலே அப்போஸ்தலர் பேசிய பொழுது 3000 பேர் ரசிக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல. அடுத்து 4ஆம் அதிகாரத்திலே வாசிப்பீர்கள் என்றால் அங்கே 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆக 8000 பேர் எங்க கூடினார்கள்? மண்டபம் கட்டினார்களா? கோயில் கட்டினார்களா? வீடுகளில் தானே கூடினார்கள் என்றெல்லாம் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக இங்கே இது போல நியாயப்பிரமாணத்தை குறித்து வாக்குவாதம் வருகளிடத்திலே அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஏனென்றால் அவைகள் அப்பிரயோஜனமும் அவை வீணுமாக இருக்கும் என்று சொல்லு. அது வீண், ஒன்றுமே இல்லை. காரணம், வேத புரட்டனாய் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு.
வேதத்தை புரட்டுகிற ஒரு மனிதனை நீ கண்டாய், அவன் என்னவாக இருக்கிறான் என்றுதான் மேலே சொல்லிவிட்டு வருகிறான். அவன் நியாயப்பிரமாண மனிதனாகத்தான் இருக்க முடியும், வேறொரு மனிதனாக அவன் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அவனுக்கு 2 ஒரு தரம் புத்தி சொன்ன பிறகு, வசனத்தின் மூலமாக புத்தி சொன்ன பிறகு விட்டு விலகு என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு விஷயத்தை நாம் பார்க்கலாம். இந்த வேத புரட்டனா இருக்கக்கூடிய நபர்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 23வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். வேதப்பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் ஜீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. ஆமென். நன்றாக கவனிங்கள். அநேகர் சொல்லக்கூடிய இந்த கட்டட சபை நபர்கள் புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். 23ஆம் அதிகாரம் 23 பார்த்தீர்களா? அங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? சீரகத்திலும் வந்தியத்திலும் ஒற்றத்திலும் நீங்கள் தசமபாகம் செலுத்தி இதெல்லாம் போட்டிருக்கிறது அல்லவா என்றெல்லாம் அவர்கள் சொல்வார்கள். தேவன் எதை குறித்து பேசுகிறார் என்பதை அவர்கள் கவனிக்க வேண்டும். என்ன சொல்கிறது? மாயக்காரராகிய வேதபாரகர் என்றுதான் கர்த்தர் ஆரம்பிக்கிறார். பரிசேயரே, உங்களுக்கு கேடு. ஏன்? நீங்கள் ஒற்றத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி. இன்னும் கர்த்தர் முடிக்கவே இல்லை. நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய, கவனிங்கள், முதலிலே சொன்ன 3 பகுதி அது 10% இருக்கிறது. இங்கு அடுத்து சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தில் என்ன இருக்கிறது? விசேஷித்தவையாக இருக்கிறது. ஒன்று என்ன? எப்படியாம்? நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். எதை விட்டுவிட்டீர்கள்? நீங்கள் ஆசாரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒற்றத்தலத்திலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தாமலும், அது மாத்திரமல்ல, நியாயப்பிரமாணத்தில் குறிப்பாக விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இன்னும் சில காரியம் இருக்கிறது. என்ன? அது நீதி இருக்கிறது, அதுல இரக்கம் இருக்கிறது, அதிலே விசுவாசம் இருக்கிறது. ஆக இதையும் விட்டுவிட்டீர்கள், அதையும் விட்டுவிட்டீர்கள். ஐயா, இதையும் செய்ய வேண்டும், அதையும் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறார். இங்கே இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா புத்தகம் 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒத்தலாம், மறுகொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. ஆமென். அதே பகுதிதான் இங்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றத்தலாம், மறுகொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து எதை விட்டு விட்டீர்கள்? நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். அதே விஷயம்தான் இங்கு விட்டு விடுகிறீர்கள். ஆனால் இதையும் செய்ய வேண்டும், அதையும் செய்ய வேண்டும் என்று அவர் பதிவு செய்கிறார் கர்த்தர். ஆனால் இன்று நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிற நபர்கள், புதிய உடன்படிக்கையிலே பந்தியிலே கை வைக்கக்கூடிய நபர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு இந்த வசனத்தை சொல்லிக் கொடுத்தால் அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள்? வேத புரட்டனாக இருக்கிறார்கள். இல்லை இல்லை, கர்த்தர் இப்படியெல்லாம் இல்லை, தசமபாகம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே வாதாடுவார்கள். ஆக அவர்களை விட்டு விலக வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இன்னொரு பகுதியும் பதிவு செய்யலாம், வாசிக்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். யாரை? யார் அந்த நபர்கள்? அந்த வேத புரட்டனா இருக்கக்கூடிய நபர் யாராக இருக்கிறார்? பொருளாசைக்காரராகிய பரிசேயர். பரிசேயர்கள் அத்தனை பேரும் என்னவாக இருக்கிறார்கள் என்று வேதம் பதிவு செய்திருக்கிறது? பொருளாசை உள்ளவராக இருக்கிறார்கள். இன்று நம்மிடையே வாழக்கூடிய பரிசேயர்கள் யார்? நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற, தசமபாகம் காணிக்கை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய பரிசேயர்கள். அவர்கள் எதன் மீது அவர்கள் ஆவல் இருக்கிறது? பொருளாசையின் மீது இருக்கிறது. இன்று ஊருக்கு பல சபைகள் பெருகிக் கொண்டு வருவதற்கு காரணம் பொருளாசை. நேற்று ஆரம்பித்த அந்த பொருளாசையின் காரணம் இன்று மாட மாளிகையாக இருக்கிறது. ஆனால் அந்த சபைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய அறியாமையின் அந்த சகோதரன் இன்னும் அதே சைக்கிளிலும், அதே நடைபயணத்திலும், அதே வேலையில் தான் சென்று கொண்டிருக்கிறார். அந்த சகோதரன் யோசித்து பாருங்கள். இவர்கள் பொருளாசைக்காரர்கள், பரிசேயராக இருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தை குறித்து வாதாடிக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்னும் அநியாயத்தை விட்டு விலகவில்லை என்றால்
ஐயோ என்றுதான் வேதம் பதிவு செய்கிறது. அதை விட்டுவிட வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஆமீன். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. வாக்குவாதங்களை செய்யக்கூடியவர்களை விட்டு விலகு. வேத புரட்டனாக இருக்கக்கூடியவனுக்கு புத்தி சொன்ன பிறகு விலகு. இங்கு தீமோத்தேயுக்கு மீண்டுமாக பதிவு செய்கிறான், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். ஐயா, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று அவன் மீண்டுமாக பதிவு செய்கிறான். பிரியமானவர்களே, இன்னும் விட்டுவிட வேண்டியது அநேகம் இருக்கிறது. இன்னும் யாருக்காகவோ நான் இன்னும் நியாயப்பிரமாண சகோதர சகோதரியை பின்பற்றிக் கொண்டிருக்கிறேனா? இன்னும் சில போதர்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிறேனா? இன்னும் அவர்கள் வசனம் சொல்லிக் கொடுக்கலாம் என்ற ஆசையிலே இன்னும் பொருளாசைக்காரராக அந்த பரிசெயராகிய நியாயப்பிரமாணத்தை பின்பற்றக்கூடிய போதகர்களிடத்திலே எனக்கும் பழக்கம் இருக்கிறதா? நீங்கள் விட்டு விலக வேண்டியது இதுதான் சரியான தருணம். ஏனென்றால் அவர்கள் வேதத்தை புரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மனித கையால் கட்டப்பட்ட கட்டிடங்களிலே கர்த்தர் இல்லை என்று வேதம் பதிவு செய்திருந்தும் இவை எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலர் புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொரிந்தியர் புத்தகத்தில் நீங்கள் தான் ஆலயம் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி செய்யப்பட்டிருக்கிற விஷயத்தை நீங்கள் இன்னும் போதர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால், அவர்களோடு பழகிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால், வசனம் 2 ஒரு தரம் புத்தி சொன்ன பிறகு விலகு என்றுதான் சொல்கிறது. சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று சொல்லவில்லை. அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. சொல்லிக் கொடுத்தப்பட்ட பிறகு விலக ஆரம்பியுங்கள். மாம்சத்திலே தயவு செய்து பழகி கொண்டிருக்காதீர்கள். உங்கள் ஆத்துவாமை அழித்து போடாதீர்கள், உங்கள் ஆவியை அவித்து போடாதீர்கள். ஆக தேவபக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அதன் பலனை வரக்கூடிய அந்த பலனை மறுதளிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை விட்டு விலக வேண்டும் என்றுதான் கர்த்தர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். இன்னும் சில வசனத்தை பார்த்து நாம் இந்த பகுதியை நிறைவு செய்யலாம். தீத்து புத்தகத்துக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 10 முதல் 14 முடிய வாசிக்கலாம். அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாயை அடைக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவர்களை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். கிரேத்தா தீவர், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகி அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லியிருக்கிறான். இந்த சாட்சி உண்மையாய் இருக்கிறது. இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவிகொடாமல் சுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். ஆமேன். ஆமேன். கண்டிப்பாய் கடிந்து கொள் என்று வேதம் கடைசியாக முடிகிறது. என்ன சொல்கிறது? 10ஆம் வசனம், அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்கள், வீண் பேச்சுக்காரர்கள், அடுத்து பாருங்கள், மனதை மயக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். யார் இவர்கள்? பொருளாசைக்காரராகிய இந்த விக்கிரக ஆராதனைக்காரராகிய இந்த பரிசேயர். உங்கள் மனதை மயக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறவர்கள். அநேக போதகர்கள் சத்தியம் செய்து தெரிந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளிடத்துல சகோதரன் வசனத்தை அறிந்து கொண்டாலும் சகோதரியை மயக்க வைத்திருக்கிறார்கள் அந்த போதகர்கள். அங்கே கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை ஒன்று வைத்திருக்கிறார்கள் அந்த போதகர்கள். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? அடங்காதவர்கள், வீண் பேச்சுக்காரர், மனதை மயக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும் என்றுதான் அங்கே பவுல் மூலமாக கர்த்தர் பேசி வைத்திருக்கிறார். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசிக்கிறார்கள். எதை உபதேசிக்கிறார்கள்? நீங்கள் வாளாகாமல் தலையாக இருப்பீர்கள். சத்தியம் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். காரணம், அவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட சொல்லக்கூடாத அளவிற்கு தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இழிவான ஆதாயத்திற்காக தகாதவைகளை பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தகாதவைகளை பேசுகிறபடியால் அங்கே முழு குடும்பமும் கவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அநேக குடும்பங்கள் இன்று அப்படித்தான் இருக்கின்றன. அதற்கு அவன் ஒரு சாட்சியை சொல்கிறான். கிரேத்தா தீவர், ஓயாத பொய்யர்கள், துஷ்ட மிருகங்கள். எவ்வளவு கடினமான வார்த்தையை பயன்படுத்துகிறான் பவுல், கவனியுங்கள். அவர்கள் ஓயா பொய்யர், எப்பொழுதும் பொய் சொல்லக்கூடியவர்கள். இந்த சதுசேய இந்த பொய்யர்கள், பரிசேயர் கூட்டம், பொருளாசை தான் காரணம் அவர்களுக்கு. தசமபாகம் என்று சொல்லிக்கொண்டு, காணிக்கை என்று சொல்லிக்கொண்டு, இதில் நம்முடைய சகோதர சகோதரிகள் அநேகர் இருக்கிறார்கள்.
நமக்கு தெரிந்த சகோதரர்கள் எப்படி, நான் தசமபாகம் கொடுப்பதில்லை சகோதரரே, ஆனால் காணிக்கை மட்டும் தருகிறேன், வேறு வழி இல்லாமல் அங்கே ஐக்கியம் இல்லாமல் அங்கே சென்று கொண்டிருக்கிறேன். எப்படி? ஒரு டம்ளர் பாலிலே ஒரு சொட்டு விஷம் இருந்தாலும் அது விஷம் என்று சொல்வீர்களா, பால் என்று சொல்வீர்களா? வசனம் சொல்லுகிறது, மரம் நல்லது என்றால் கனியும் நல்லது என்று சொல்லுகிறது. எனக்கு நேர சூழல் இல்லை என்பதற்காக நான் அங்கே சென்று போக முடியுமா? அந்த வசனத்தை கேட்க முடியுமா? காத்திருங்கள், உங்களுக்கான நேரம் வரும். சகோதர சகோதரிகள் ஐக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். நேரம் கிடைக்கும் போது அவர்கள் நீங்கள் பயன்படுத்துவதற்கு கர்த்தர் உங்களை அனுமதிப்பார். ஆனால் இங்கே வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, இந்த சாட்சி உண்மையாக இருக்கிறது, இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இது முகாந்திரமாக, இது காரணமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவிகொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள் என்று வேதம் பதிவு செய்கிறது. வேறு வழி அல்ல. கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற அந்த காரியத்தை சரியாக செய்ய வேண்டும் என்றுதான் வேதம் பதிவு செய்கிறது. பிரியமானவர்களே, இது போன்ற சாட்சிகள் அநேகம் நம்மிடையே இருக்கின்றன. ஆக நித்திய ஜீவனுக்கு போகக்கூடிய நான், நித்திய ஜீவனை தேடி வந்திருக்கக்கூடிய நான், இந்த நாளிலே ஒரு முடிவெடுங்கள். இன்னும் விட்டுவிட வேண்டிய காரியம் எவ்வளவு இருக்கிறது, பட்டியலிடுங்கள். அதையெல்லாம் விட்டுவிடுவதற்கு முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். பிரியமானவர்களே, இதே தீத்து புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க சொல்லி கேட்டு இந்த பகுதி நிறைவு செய்யலாம். வாசிக்கலாம். 1 தீத்து புத்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சகலமாய் இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாய் இராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாய் இருக்கும். ஆமென். சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவ்விசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. ஏன்? முதல் வார்த்தை கவனிங்கள். சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் அசுத்தமாக இருக்கும் என்று எழுதியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் கவனியுங்கள், சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும் என்பது ஒரே வரியில் முடித்து விடுகிறார். சுத்தம் என்றால் எல்லாம் சுத்தம் என்று. ஆனால் அசுத்தம் உள்ளவர்களிடத்தில் இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. அங்கே விசுவாசம் இல்லை, அவ்விசுவாசம் இருக்கிறது. அசுத்தம் என்று வந்துவிட்டாலே அங்கு அவ்விசுவாசம் வர ஆரம்பிக்கிறது, அங்கே விசுவாசம் இல்லாத வர ஆரம்பிக்கிறது. அதனால்தான் அங்கே என்ன சொல்கிறார், ஒன்றும் சுத்தம் இராது, அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும். வசனம் எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாலும் கேட்க மாட்டார்கள் என்பதல்ல, வசனத்தை அசட்டை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அந்த வசனத்திற்கு அவர்கள் அநேக கற்பனைகளை உண்டாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிரியமானவர்களே, நாம் சுத்தம் உள்ளவர்கள், நமக்கு எல்லாம் சுத்தமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் கூடியவர்கள். இந்த நாளிலும் நாம் விட்டுவிட வேண்டியதை எல்லாம் விட்டுவிட்டு கர்த்தருக்கு பிரியமானதை மாத்திரமே செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறும். இந்த சிந்தனையோடு ஒரு சிறு ஜபத்தை நான் செய்து இந்த கூடுகை நிறைவு செய்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் ஆண்டவர் ரட்சகருமாயிருக்கிற இயேசுவை நன்றியோடு போற்றுகிறேன். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்த, நீர் உன்னதர், கிருபையும் இரக்கமும் அன்பும் உருவானவர். நன்றியோடு உம்மை போற்றுகிறேன். இந்த நாளுக்காக நன்றி தகப்பனே. இந்த குழுகையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, உமது இரக்கம் பெரிதாக இருக்கிறது. எங்களோடு நீர் பேசியதற்காக நன்றி தகப்பனே. உங்க இரக்கமும் கிருபையும் எங்களை காத்துக்கொள்ளட்டும். இன்னும் நாங்கள் எதையெல்லாம் விட வேண்டுமோ அதையெல்லாம் விட்டுவிட பிள்ளைகளாக நாங்கள் மாறுவதற்கு எங்கள் இதயத்தை கொடுங்கப்பா. நாங்கள் சூழல்களை காரணம் காட்டாமல், எங்களுடைய வேலைகளை காரணம் காட்டாமல், எங்கள் சிந்தனைகளை காரணம் காட்டாமல், மற்றவர்களை குறை சொல்லாமல் நாங்கள் வேதம் எடுத்து வாசித்து படித்து என் கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அதிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உன் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் அப்படியே ஆசிரியத்ததுக்காக நன்றி தகப்பனே. எங்கள் பலவீனங்களை மாற்றி எங்களுக்கு கிருபை கொடுத்தவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை எங்கள் கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise Lord, brothers and sisters. Praise Lord. Praise Lord. Praise God. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Thank you. Amen. Praise the Lord. Thank you, brother. Thank you very much. Praise God. Hallelujah. Praise the Lord. Praise the Lord, brother. Praise Lord. Praise Lord. Praise God, brother. Praise Lord. Praise the Lord, brother. Praise the Lord, uncle. Praise Lord. Praise the Lord, brother.